ஹலோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. எப்படி இருக்கு சார்? படம் பார்த்துருப்பீங்க, தக் லைஃபு. ரங்கராய சக்திவேல் என்ன சொல்கிறாரு? நாயக்கருங்கிறது கட் பண்ணிட்டார் அவர் அந்த. ஆனால் முதல்ல நாயக்கர் ராம ரங்கராய நாயக்கராக்கும் நான் காயல் பண்ண காரணம் இப்படி தான் தொடங்கினாங்க. அந்த நாயக்கருங்கிறத கட் பண்ணிட்டாங்க அந்த படத்தில். அது இங்கே விமர்சனமாயிருக்கும். அதனால் டீசரில் வந்துச்சு, படத்தில் காணும். படத்தில் இப்போ டைலாக்கே இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாருன்னு எதுவுமே கதையில் ஒட்டலை. அந்த படத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அது என்ன கதை? இவன் எதுக்கு கேங்ஸ்டராக இருக்கான்? இவனும் கொலகாரன் தான் படத்தில். ஆமாம், இவனும் நல்லவன் கிடையாது. இவன் எதுக்காக இருக்கிறான்? முதல்லாம் ஒரு கேங்ஸ்டர் கதைன்னா எப்படி திரும்ப காப்பாங்க தமிழ் சினிமாவில்? அதுக்கு ஒரு காரணம் காப்பாங்க. ஆமாம், சின்ன வயசில் பாதிக்கப்பட்டான். இப்போ நாயகன் படத்துலன்னா அவங்க அப்பா வந்து ஒரு தொழிற்சங்க போராளியாக இருப்பார். ஆமாம், போலீஸ்காரன் சுட்டிருப்பான். அவன் ஏதோ ஓடி கடல் வழியாக வந்து மும்பைக்கு வந்து அங்கே ஒரு முஸ்லீம் பெரியவர் எடுத்து வளர்த்தாருன்னு காப்பாங்க. அங்கே இருக்கிற பகுதி மக்களை பாதுகாக்கணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று. யாரா அங்கே யோக்கியம்? நான் செஞ்சு தாராவி தமிழ் மக்களை காப்பாற்றுறேன். அந்த மார்வாடி அடகு கடை சேட்டெல்லாம் வந்து வீடை காலி பண்ணும்போது அந்த மக்களுக்கு வீடு இது பண்ணுவாங்க. அப்போ அந்த பாட்டு அந்தி மலை மேகம் அந்த பாட்டெல்லாம் வரும். ஸோ அதில் ஒரு கதாநாயகன் கடத்தல் பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாயத்தை கற்பிக்க முயற்சி பண்ணுவாங்க தமிழ் சினிமாவில். இப்போ இந்த படத்தில் அவன் கேங்ஸ்டராக இருக்கான். அவனோட அடையாளமே கேங்ஸ்டர் தான். கொலை பண்ணுறது, அறுக்கிறது, தலையை அறுக்கிறது, இது பண்ணுறது, மிரட்டுறது தான். என்ன அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க? இவனுக்கு போட்டி கேங்ஸ்டர். நான் சொல்கிறேன், நீ கொலைகாரன், அவனை வில்லன்னு சொல்கிற கேங்ஸ்டரை. நீயே யாரு கேங்ஸ்டர் தானே? ஆமாம். கமலஹாசன் கேங்ஸ்டராக இருந்தால் ஹீரோ, இன்னொருத்தையும் பண்ணால் கெட்டவனா? அப்புறம் கேங்ஸ்டருக்குள்ள சண்டை, ஈகோ. நாசர் கூட பிறந்த அண்ணனா வளர்த்த அண்ணனானே தெரியாது. கடைசி வரையும் தான் அண்ணன் மாணிக்கம் அண்ணன் அப்படிங்கிற மாதிரியே இது பண்ணுறாங்க. எந்த சீனுமே ஒட்டலை பாருங்க. கடைசியில் அவன் அண்ணனை கொல்லும் போது அவன் ஒரு சீன் சொல்கிறான், இது எப்படா கூட பிறந்தவனை கொலை செய்ய மனசு வருது, அது எனக்கு சொல்லித்தாடாங்க. ஆக்சுவலி இது நல்ல வசனம். துரோகம் செய்த அண்ணனை கொலை செய்யும் போது பேசுகிறான். ஆனால் அந்த சீனில் எவனுக்காவது ஒரு சென்டிமெண்ட் வருதா? கனெக்ட் ஆகலை. படத்தை இப்போ நாசர் அடுத்து சிம்புவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறான் ஆடியன்ஸ். செகண்ட் ஹாஃபில் எல்லாரையும் கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, பழி வாங்க போகிறான், அவ்வளோதான். அப்போ என்ன இந்த 2025, 26 வந்து நீங்கள் இப்படி என்ன கதை யோசிக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ இங்கே தக் லைஃப்ன்றதை யாரை மெயின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இந்த படத்தை போய் 3.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு வர நமக்கு தான் தக் லைஃப். நாங்களாம் யார் தெரியுமா? அந்த படத்தையே உட்காந்து பார்த்தோம்டா. இந்த படத்தெல்லாம் தனியாக ஒருத்தன் போயிருந்தானா உண்மையிலே அவனுக்கு பாடே கொடுக்கலாம். படம் போட்டவன் கேன்சல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ரிவ்யூ பார்த்துட்டு அரண்டு போய் என்னடா அவ்வளோ அருவியா அப்படின்னு. இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, கமல் மணிரத்னத்துக்கெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இந்த கரண்ட் கான்செப்ட்லேருந்து விளையிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே தான் டவுட்டு. இப்போ நிறைய சின்ன படங்கள், லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலியான படங்கள்லாம் நல்ல வெற்றியாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியது, நல்ல கதையாகவும் வந்துட்டுருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சங்கர் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பக்கா ஃப்ளாப்பு. இப்போ மணிரத்னுடைய இந்த மூவி கேம் சேஞ்சர்னு தெலுங்கு படம், அதுவும் பக்கா ஃப்ளாப்பு. ஸோ பெரிய பெரிய இயக்குநர்கள் இவங்களாம் மாஸ் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இவங்களாம் இப்போ திடீர்னு ரொம்ப ரொம்ப ஃப்ளாப்பான படத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. சின்ன சின்ன இயக்குநர்கள், லப்பர் பந்து மாதிரியான கதைகள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் சின்ன படங்கள்லாம் ஈஸியாக விட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், இவர்கள்லாம் உருவாக்கப்பட்ட புக்மங்கள். மணிரத்னம், கமலஹாசன், சங்கர்லாம். லப்பர் பந்து இயக்குனருடைய பேர் கூட பல பேருக்கு தெரியாது. ஆமாம். லப்பர் இப்போ இந்த 1.5 வருஷத்துல நல்ல படம் கேட்டால் எவனை தெரிந்தாலும் லப்பர் பந்து தான் சொல்கிறான். கடைசியாக நான் நல்ல படம் வந்து லப்பர் பந்து நல்லா பண்ணிதான்ப்பா. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படம் நல்லா இருக்குப்பா. போன வருஷம் லப்பர் பந்து, இந்த வருஷம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துல நல்ல படம் சீரியஸா நீங்க கூட சொல்லலாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி ஒரு படம் என்ன ரப்பர் பந்துக்கு அப்புறம் நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான் நல்ல படம் பார்த்து எல்லாம் ஃபெயிலியர். இருக்கு சூர்யா எடுத்தானே ரெட்ரோன்னு, கங்குவா, நான் உண்மையில அதெல்லாம் எதிர்பார்த்தேன். ஏன்னா சூர்யா ஒரு நல்ல நடிகர், வித்தியாசமா யோசிப்பாரு. மற்றவங்க போட்டா என்ன பிரம்மாண்டங்கிற பேர்ல போட்டு கொலை செஞ்சு வச்சிருக்காருங்க. இந்த விஜய்க்கு கோட்டு இது எல்லாமே உட்கார முடியல. எல்லா படமும் அஜித்துக்கு குட் பேட் அக்லி, அது ஏதோ மாசப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்து. அப்போ கதை ஸ்கிரிப்ட் எதுவுமே புதுசாகவே இல்லை. அப்போ கதையுள்ள படம் என்னடா பார்த்தேன்னு கேட்டால் லப்பர் பந்து. அது வந்து 2 வருஷத்துக்கு ஆகுது. ஆமாம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, சினிமாவே உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு. ஏன் லப்பர் பந்து ஹிட் ஆகுது? அது அரக்கோணம்னு ஒரு கதை எடுத்தான். நம்ம வாழ்கிற அரக்கோணம், நம்ம கிரவுண்டில் நம்ம விளையாண்ட கிரிக்கெட்டு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் சமூகத்துக்குள்ளேயும் வெளியேயும், வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும், ஸ்கூலுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஜாதி இருக்கு.
பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆமாம், மொழி பிரச்சனை இருக்கு, ஆமாம், வடக்கு தெற்கு பிரச்சனை இருக்கு. இதை பேசுது, இந்த மாதிரி விஷயங்கள் வருது. ஓகே ஓகே. அவன் சொல்றான், ஒரு வன்னியர் சமூகமும் ஒரு பறையர் சமூகத்துக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை காமிக்கும் போது உங்க 2 பேரையுமே விதிக்கிற இன்னொருத்த இருக்காண்டான்னு அந்த படத்துல சொல்றான். அப்போ வந்து அந்த வன்னியர் சமூக தோழன் திருந்துறான். டேய், நம்ம இவனை இது பண்றோம்னா நம்மளை இதே மாதிரி ஒருத்தன் ஒதுக்கும் போது தானே அது வழி தெரியுது, நம்மலாம் ஒண்ணுடா அப்படின்னு உணர்ந்து அந்த படத்தை முடிக்கிறான். அப்ப எல்லாருமே சரி நம்புறான். அந்த அரக்கோணம் வேலூர்ல இருந்து கரெக்டு, இப்படிதான்ப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த யதார்த்தத்தை காமிக்கிறான். அவங்க அம்மா கிறிஸ்டினா மதம் மாதிரி இருக்கும், அந்த அம்மா கடவுள் நம்பிக்கையில எல்லாரும் சொல்ல எல்லாரும் ஏசப்பா வந்தா சரியாயிருந்தான். அதை மக்கள் சிரிக்கிறான். அவன் பையனை கிண்டல் அடிக்கிறான், அம்மா இருமா நீ வேற எதுக்கு எடுத்தாலும் சர்ச்சுக்கு போற. இதெல்லாம் எளிமையா கிராமங்களில் நடக்கிற உரையாடல், தெரு சண்டை, படிச்ச பசங்க, அங்க வரக்கூடிய லவ் கான்செப்ட், இது எல்லாத்தையும் அழகா காமிக்கிறது படம் வெற்றி பெறுது. ஆனால் இந்த மணிரத்னமாக எடுத்துக்கிட்டோம், சங்கராவும் எடுத்துக்கிட்டோம், அவங்களோட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க. அதில் சில அப்படின்ற மக்களுக்கு ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு குடும்பத்தை வந்து அந்நியன்ல அந்த கொலை செய்யறதை எப்படி ஒரு நியாயமாப்படுத்திருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் புராண இதிகாசங்களுக்கு எடுத்து கருட புராணம். கும்பி பாம், ஆமாம், கும்பி பம்பாம், அது விவேக் கூட கிண்டல் பண்ணுவான், கும்பி பாவம் கும்பி பாகம்னு. நீங்கள் இதில் நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ மணிரத்னத்தை எடுத்துக்கோங்க, இந்த படம் இயக்குனர் மணிரத்னம், ஓகே, கமலுக்கு அப்புறம் வரும். இவர் எடுத்த எந்த படமுமே இந்த மண் சார்ந்து மக்கள் சார்ந்து கிடையாது. அவர் எடுத்த படங்கள் எனக்கு தெரிஞ்சு பகல் நிலவு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை தவிர்த்து அவர் எடுத்த படங்களில் ஹிட்டான படம் ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா மௌனராகம், அலைபாயுதே ஹிட் ஆச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு லவ் ஸ்டோரி இண்டிவிஜுவல். இது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா காட்ஃபாதருங்கிற இங்கிலீஷ் படத்தை வச்சு நாயகன் எடுத்துருப்பார். வரதராஜ முதலியாரை வச்சு தான் அந்த கான்செப்ட்லேருந்து தான் யோசித்தவன்னு அவரே சொல்கிறாரு. தளபதி கர்ணன் கதை, மகாபாரத கதையிலேருந்து எடுத்தது. இது ரோஜா சத்யவான் சாவித்ரி கதை. இது சிவசேனா ப்ராடக்ட் மும்பை. அந்த முஸ்லீம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சிவசேனாட்ட போட்டு காமிச்சு அந்த படத்தை எடுத்தாங்க மும்பை, புரியுதுங்க. அப்புறமேட்டு உயிரே வடகிழக்கு மாகாண போராட்டத்தை இவங்க அப்படியே இந்திய இராணுவத்தின் முகப்படி நான் காமிக்கிறோம் அப்படின்னு வழக்கம் போல. படம் முழுக்க முஸ்லீம் வெறுப்பு, ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்கள் போராடுவதற்கு எதிரான கதையாடல். இதுதான் மணிரத்னம். மணிரத்னம் இந்த தமிழர்களுக்கான மக்களுக்கான பிரச்சனையை எடுத்ததில்லை. கணத்தின் முட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈழ போராளி குழுவை இவங்க எப்படி சித்தரிச்சிருப்பாங்க. இவங்க ஏதோ ஒரு பெரிய மெசேஜ் சொல்கிற வர மாதிரி இருக்கும். நீங்கள் அதான் கேட்டீங்க, மணிரத்னம் படம்னா ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு டச் இருக்கும், அப்படி இப்படி. அது எதுவுமே இந்த எளிய மக்களுக்கான அரசியலாக இருக்காது, அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்துகிறதா இருக்கும். ரோஜா எடுங்க, அவர் தொழுதுகிட்டு இருப்பார், அப்போ வந்து தேசிய கொடியை ஒருத்த எரிப்பான் ஒரு முஸ்லீம், ஒரு இந்து போய் காப்பாற்றுவான். இதை பார்க்குற ஒரு ரசிகனுக்கு என்ன மனசு சைக்காலஜி வரும், நம்ம தேசிய கொடியை ஒரு முஸ்லீம் எதிர்க்கிறான்டா, ஆட்டோமேட்டிக்காக அப்பா அவன் தொழுகிறான்டா, அப்படி தொழுதுட்டு ஒருத்த எரிக்கிறான். எவ்வளோ மோசமான காட்சி, இவ்வளோ ஒரு மோசமான காட்சி படத்தில். அதே காலத்தில் தான் இந்த ராவணன், இருவர்ன்ற மாதிரி படங்கள், ஆமாம், அதையும் மக்கள் கொண்டாடு. இருவர்லாம் படு ஃபெயிலியர். இருவர்லாம் படம் ஓடிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் எந்திரிச்சு படத்தை போடுங்கடாலாம் கேட்டாங்க. படத்தை போடுங்கடா, படத்தை போடாமல் ரொம்ப நாள் விளம்பரமே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இருவர் மாதிரியான திரைப்படங்கள்லாம் திராவிட இயக்கத்துக்கு எதிரான படம். ஓகே ஓகே. அதில் எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் சேர்ந்து நாட்டை நம்ம கொள்ளையடிப்போம், ஏமாற்றுவோம், உன் பேச்சு திறமை வச்சு இந்த நாட்டை ஏமாத்து, நான் நடிப்பை வச்சு இது பண்ணுறேன்னு சொல்லி தான் படத்தையே ஆரம்பிப்பான். அப்போ 2 திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி தான் இருவர் படத்தையே எடுத்திருப்பாங்க. படம் ஃபெயிலியர். இவங்க படம் எதுவுமே மக்கள் மத்தியில் பெரிய ஹிட் ஆனதெல்லாம் கிடையாது. எந்த படமும் கிராமங்களில் ஓடாது. அரக்கோணத்துலையோ, வேலூர்லேயோ, தருமபுரியிலையோ, உசிலம்பட்டியிலையோ, பெரியகுளத்துலையோ மணிரத்னம் படம்லாம் ஓடாது. அங்கே விஜயகாந்த் படம், டி ராஜேந்தர் படம், பாக்கியராஜ் படம் ஓடுற அளவு கூட மணிரத்னம் படம் ஓடாது. இவங்களுக்கு கதை இல்லாமல் எல்லாரும் எடுக்கிற மாதிரி கேங்ஸ்டர் கதை எடுத்துக்கிட்டு அரைச்சமாவே அரைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இவங்க எப்பவுமே இல்லை. நான் இல்லை இந்த இதில் நான் தான் சொல்ல வரேன். மணிரத்னம் இதுவரை எடுத்த படத்தில் நேட்டிவிட்டியோட அவர் என்ன படம் எடுத்திருக்காரு, அவர் சிந்திச்சு எடுத்த படம் இது. மௌனராகம், அலைபாயுதே விடுங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான லவ் சப்ஜெக்ட். அதுலேயுமே பாருங்களேன், இவங்களுடைய கதை மாதிரிகள் எல்லாருமே ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பான். படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போலியாடா, அமெரிக்காவுக்கு டிக்கெட் எடுத்து வந்தேன்னா அவங்க அப்பா திட்டிகிட்டே இருப்பாரு. அந்த படம் முழுக்க. ஆயுத எழுத்துன்னு ஒரு படம், நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் வந்து சமூகத்தை திருத்த தேர்தலை நிறுத்த வருவார். ஒரு தலித்து சேரியிலேருந்து ஒருத்தன் அடியாளாக இருப்பான். ஆயுத எழுத்துல மாதம் அவன் அடியாளாக இருப்பான். என்ன அம்மாமே அடிக்கவா அப்படிமா, அவன் வந்து வேற ஜாதி பொண்ணை ஒரு வேற சமூகத்து பொண்ணை சாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருப்பான். ஆனால் அவளை போட்டு அடிச்சுட்டு குடிச்சிட்டு மீராஜ் ஹாசன் அடிச்சுட்டே இருப்பான். ஏன் தலித்தெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, இந்த இன்டர் கேஸ்ட்லாம் பண்ணாதீங்க, அவங்க புத்திலாம் மாறாது.
நம்ம பொண்ணுங்களாம் நம்ம ஜாதியிலே, அதுதான் அந்த படத்தோட மெசேஜ். ஓகே. அப்புறம் ஒரு திராவிட கட்சி, பாரதிராஜா அந்த இடத்துல ஒரு திராவிட கட்சி, அவர் வந்து இவன் தலித்த அடியால யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு படத்துல எவ்வளவு வன்மத்தை கேட்கறான் பாருங்க. திராவிட எதிர்ப்பு, ஒரு தலித் மக்கள் மீதான வன்மம், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் ஒருத்தன் சூர்யா அமெரிக்காவுக்கு போற ரெடியா இருக்கிற அளவுக்கு மக்களை திருத்துற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வந்து வர்றாராம். ஜன்ன கண்ண மண்ண அப்படின்னு ஒரு இது பண்ற மாதிரி. இன்னொருத்தையும் தண்ணியை போட்டு பொண்ணுங்களோட பப்புல ஆடிட்டு இருப்பான். அவரும் இந்த நாட்டு திருத்த வர்றாராம். இந்த நாட்டுல மக்களுக்காக போராடுறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? மக்களுக்கான அரசியல் என்ன? இவங்க வந்து சும்மா அரசியல்வாதிகளுக்கு எதிராக அந்த மாணவர்கள் அணிதிரள்றாங்களா? அந்த மாணவர்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் என்ன அரசியல் பேச வராங்க. அந்த இடத்துல ஒரு சோசலிசம் கிடையாது, கம்யூனிசம் கிடையாது, வர்க்க அரசியல் கிடையாது, அமெரிக்க எதிர்ப்பு கிடையாது, சாதி எதிர்ப்பு கிடையாது, மொழி டெல்லி எதிர்ப்பு எதுவுமே கிடையாது. மொன்னையா இளைஞர்களை வந்து சனகனமான அப்படிங்கிறது. இவங்களுக்கும் மணிரத்னம் சார் மக்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்ன மெசேஜ் சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? இதுவரையும் அவர் படம் எடுத்த படங்கள் எல்லாமே காப்பி தான். இங்கிலீஷ் படங்களுடைய காப்பி, இல்லாட்டி புராண இதிகாசங்கள்ல இருந்து கதை, இதையத்தான் எடுத்து ஓட்டுறாங்க. நாயகன் இளையராஜா கமலுக்காக ஓடிச்சு, தளபதி ரஜினிகாந்துக்காண்டி ஓடிச்சு. மற்றபடி பெரும்பான்மையானவருடைய படங்கள் கிராமங்களில் கூட ஓடுவது கிடையாது. தக் லைஃப் எடுத்துக்கிட்டேன்னா கூட அதில் வர டைலாக், சில வார்த்தைகள் எல்லாமே கமலஹாசன் தான் அதில் எழுதியிருக்காரு. இது மணிரத்னம் படமே இல்லை, கமலஹாசன் படம்ன்ற மாதிரி நெட்டிசன்கள் 2 பேர் எழுதினாலும் அது ஓடி இருக்காரு. இவங்க 2 பேருமே ஃபீல்ட் அவுட் இல்லைங்க. இவங்க வெற்றி பெற்றதா சொல்றதே ஊதி பெருக்கப்பட்ட கும்பம் தான். மணிரத்னம் அறிவாளி, கமலஹாசன் அறிவாளி. இவங்க வித்தியாசமா யோசிப்பாங்க. அவங்க என்னைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு சார்பா யோசிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய படங்கள்லாம் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. ஆடியோ லான்ச்ல இருந்து எல்லாமே பயங்கரமா கொடுக்கு. இப்படி கொடுக்குற படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டே வருது. சர்வசாதாரணமா இந்தியன் 2 கொடுத்த பில்டப் போடவா அப்படின்னாங்க இப்படின்னாங்க. அவன் சித்தார்த்து எல்லாம் உட்காந்து அவங்க பேசின பேச்சை கேட்டு ஓப்பனிங் டைம் போய் அவன் அந்த படத்துக்கு தான் இதுதான் அந்த படமான அவன் குழம்பி போயிட்டான். அவன் கமல் படம் தானா இது அப்படின்னு. இந்த படத்தை கூட இந்தியன் 2 கூட தான் ஒப்பிட்டு பேசுறான். ஆமா, இதுவும் இந்தியன் 2 மாதிரி தான் இருக்கு. உட்கார முடியல. என்னன்னா இவ்வளவு காலம் அவங்க ஊதி பெருக்கி வச்சிருந்தாங்க ஒரு கும்பம். ஊழல் ஒழிப்பு, இந்த கமலஹாசனாலே ஊழல் ஒழிப்பு, மணிரத்னம்னாலே இந்த ஊழல் திராவிட கட்சியில் இது பண்றது. அவர் ஏதோ ஒரு சமூக அக்கறை கொண்டு வர்றாரு. ஆச்சா பூச்சா. அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது குழந்தைகளுக்கான படமா. அதுல குழந்தைகள் வந்து லவ்வுக்கு உதவி செய்யும், பெரியவங்களை மதிக்காது, வயசானவங்களை கிண்டல் பண்றது, ஒரு மனநிலை முதிர்வு பெறாத ஒரு குழந்தையோட விளையாடுவாங்க. குழந்தைகளை அவங்க எப்படி காண்பிக்கிறாங்க பாருங்க திரைப்படங்கள்ல. அவங்களால ஒரு சேரி குழந்தைய கற்பனை பண்ண முடியாது மணிரத்னத்தால். உண்மையிலே குழந்தைங்க சேரியில போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. ட்ரெஸ் இல்லாம பக்கத்து வீட்டுல உட்காந்துருக்கோம், பக்கத்து வீட்டுல ஒண்ணு இருந்து விட்டுருக்கோம். அந்த அக்கா கழுவுவாங்க அதை. இவங்களுக்கு குழந்தைங்கன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. மணிரத்னம் இந்த வகையறாக்கலாம். அவங்க இந்த அஞ்சலி படத்துல வர மாதிரி மொட்டை மாடின்னு லவ் 10-12 வயசு குழந்தைக்கு லவ் பத்தி பேசுறது. இந்த ஒரு படத்துல இதயத்தை திருடாவே இதுலேயே ஒன்று கல்லூரி பட்டமளிப்பு உள்ளால தம் அடிச்சுட்டு இருப்பாங்க பசங்க. டைட்டில் போடுவாங்க, இளைஞர்கள் எதிர்காலத்தில் தான் கையில் தான் எதிர்காலம் போய் தம்ம நாகார்ஜுனா அப்படி மாற்றுவான். இதையெல்லாம் காமிச்சு தான் மணிரத்னம் பெண்கள் ஆபாசமாக காமிக்கிறது. அக்னி நட்சத்திரத்தில் நிரோஷாவை அவ்வளோ மோசமாக காமிச்சிருப்பாங்க. அதில் 2 பொண்டாட்டியா, 2 பொண்டாட்டிக்கு பிள்ளையா. இவங்க எடுக்கிற கதையெல்லாம் பாருங்களேன், புரியுது. எல்லாம் ஆணாதிக்க நுகர்வு கலாச்சார முதலாளித்துவத்தை நியாயப்படுத்துகிற கதைகள். நான் அடிப்படைவாதி அந்த இது பண்பாட்டு சீரழிவுங்கிறது இல்லை. இவங்களுக்கு அந்த பெரிய ஒரு பெண்களை புரட்சியாக காமிக்கிறது எண்ணமும் கிடையாது. கடைசியில தாலி தான் புண்ணியன் வந்து முடிச்சிருவான். அப்படி ஒரு தாலி மறுப்பு. பாரதிராஜா மாதிரி தாலி அறுத்த திரைப்படம் ஒரு படம் காமிங்க. மணிரத்னம் கமலஹாசன் தாலி தான் முக்கியம். இதுல கூட பாருங்க, அபிராமி வந்து திரிஷா வரானோன்னு தாலி எடுத்து போட்டுருவாங்க. நான் தாங்க ஒரிஜினல், அவ கூட சும்மா தான் படுப்பாரு, எனக்கு நான் தான் லைசன்ஸ் வாங்கி படுத்துருவேன். எவ்வளவு ஐயக்கித்தனமான வசனம். ஸோ நீங்கள் இந்த படங்கள்லாம் பார்க்குறீங்கன்னா இப்போ சங்கருடைய மணிரத்னம் சாப்டர்லாம் முடிதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இளைஞர்கள் வந்து இந்த இல்லை முடியுதுன்னா அது காரணம் இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வர. அதான் இவங்க மட்டுமே இருந்து கோல வச்சிடும். சுஜாதா, பிசி ஸ்ரீராம், அதாவது மணிரத்னுடைய வெற்றிக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. கும்பங்களை உருவாக்கிடுவாங்க. ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் எல்லா சக்சஸ்ஃபுல் ஆர்க்கையும் விட்டுருவாங்க. இப்போ இந்த படத்துலையும் பாருங்க, கேமரா நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம மறுக்க மாட்டோம். நல்லா தான் கேமரா நல்லா தான் இருக்கு. அந்த காஷ்மீர் அந்த இது பனி ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் இதுல ஜெயிச்சிருவாங்க அவங்க. மணிரத்னத்தினுடைய ஒரு படைப்பாளியா அவருடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஓகே ஓகே. பொன்னியின் செல்வனே எப்படி இருந்தது, என்னமோ எடுத்து வச்சிருந்தானுங்க ஏதோ கணக்குக்கு. இருக்கிற எல்லா நடிகரையும் காமிச்சிடுறாங்க. அது மக்களுக்கு ஒன்னே ஒரு இதா இருக்கும். எல்லா ஹீரோ நடிகர் வரும்போது ஒரு இது வருது, அப்படித்தான் ஓட்டிடுறாங்க. இப்ப கமலஹாசன், இப்ப மணிரத்னம் கமலஹாசன் பாருங்க, இவருடைய இந்தியன் திரைப்படமா இருக்கட்டும்,
இவங்களுடைய தேசபக்தி ஆனா உன்னா விஸ்வரூபத்துல முஸ்லீம் அப்பட்டமான முஸ்லீம் இருக்கு இந்த படத்துலயும் வரும். ஏன்னா எங்க டெல்லி இப்படி இருக்கு, ஏய் டெல்லி முகலாயர்கள் ஆச்சுடா, அண்ணன் தம்பி வெட்டிக்குள். சராசரி மக்கள் மத்தியில இன்னைக்கு வரையும் பாடத்திட்டத்துல ஆரியர்கள் வந்தாங்களாம், முகலாயர்கள் படையெடுத்தாங்களாம். பாடத்திட்டம் மோடி மட்டும் இல்ல, மோடிக்கு முன்னாடி இருந்தே அப்படிதான் பாடத்திட்டம். இன்னைக்கு பாஜக ஆட்சியில முஸ்லீம் வெறுப்பு கக்கப்படுது. அவுரங்கசீப் கல்லறையை நோண்டிக்கிட்டு இருக்கான். 400 வருஷத்துக்கு முன்னாடி செத்து பொணமாயி பூச்சி அரிச்ச எலும்பு கூட நோண்டி உன்னை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறான். அவ்வளவு வெறுப்பு அரசியல் பேசி கொண்டு இருக்கிற நிலையில் கமலஹாசன் பேசுற வசனம் என்ன, முகலாயர்கள் ஆட்சியில் பழிக்கு பழி. ஏன் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் இல்லையா? மன்னருங்கிறவனே மக்களுக்கு எதிரானவன் தானே. மன்னர் ஆட்சிங்கிறது என்னங்க, இவன் அந்த புறத்துல 5-6 பெண்களோட இருந்துட்டு மது அருந்திட்டு பசங்களை சண்டை போடக்கூடிய எல்லா மன்னரும் அப்படித்தானே இருந்தான். ஏன் இந்த நம்ம மதுரையில வீரபாண்டி சுந்தரபாண்டி சண்டை போட்டு தானே ஒருத்தர் நாயக்கர் மன்னரை கூட்டி வந்தான், ஒருத்தர் முகலாய மன்னரை கூட்டிட்டு வந்தான். அண்ணன் தம்பி சொத்து சண்டைங்க, சொத்துரிமைங்கிறது முஸ்லீம் இந்து எல்லாருக்கும் இருக்கே வெறி, அதிகாரத்தை பங்கு போடணுங்கிற வெறி. அதே முகலாயர்களுக்கு மட்டும் கமலஹாசன் சொல்றாரு. இந்த படத்துல கூட அவங்க வன்மம் பாருங்க. இந்த படத்துல இதெல்லாம் சாதாரண டயலாக் கிடையாதுங்க. ஏன் டெல்லி ஏன் இப்படி இருக்குன்னா பேச வேண்டியதானே, டெல்லி எவ்வளவு ஆட்சியை கவிழ்த்து இருக்கு பேச வேண்டியதானே, உன் டெல்லி எவ்வளவு பெரிய சூத செய்யுதுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப கூட உங்களுக்கு அந்த ஆரிய சனாதன இந்துத்துவ மனநிலை தான் கமலஹாசனுக்குலாம். ஸோ இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மணிரத்னம் கதைனா இப்படிதான் இருக்கும், சங்கர் கதைனா அது உடையுது, புரிய ஆரம்பிச்சிருச்சு. அன்னியன் படத்துல அம்பி தான் ஹீரோ. ஆனா அம்பி என்ன சொல்லுவாரு, டேய் நான் தயிர் சாதம் சாப்பிட வேண்டாம் என்ன அடிக்காதீங்கிற. இந்த மாதிரி டயலாக் நீ ஒரு மாட்டுக்கறி திங்கிற பறையர் வைக்க முடியுமா? நான் மாட்டுக்கறி திங்கிற பறையர்னா மாட்டுக்கறிலாம் திங்கிற அறாவன, அதான உனக்கும். தயிர் சாதம் சாப்பிட்றவன ஒருத்தனை அடிக்க கூடாதுன்னு சொல்லலாம். தயிர் சாதம் சாப்பிட்ற என்ன அடிக்காதீங்கோ, இதுக்கு என்னங்க அர்த்தம்? புரியல, இதுக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க பார்ப்போம். உங்களை இப்போ உங்களுக்கு மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, எனக்கு இல்லைன்னா உங்களை அடிக்க வரும்போது அடிக்க விட்டுட்டு என்னை அடிக்கும் போது நான் தயிர் சாதம் சாப்பிட்றவன் என்னை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அப்படி ஒரு டயலாக் வச்சிருக்கிறாங்க. அதுவும் விவேக், சங்கர் படத்துல விவேக் சுஜாதன் அவன் குடுமி கடைசியில் கட் பண்ணிடுவாப்புல, ஆஹா இந்த அம்பின்னு ஒரு நல்லவன் இருந்தான் அவனை கொண்டுட்டீங்களாடா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அவன் குடுமி வைக்காத மற்றவெல்லாம் வன்னியர் நாடாரு பறையரு கோணாரு அவெல்லாம் யோக்கியமா இருக்க மாட்டான், அவெல்லாம் ஊழல் பண்ணுவான், அவெல்லாம் நாட்டை நாசப்படுத்துவான். ஆனா குடுமி வச்சுட்டு இப்படி நாம வச்சுட்டு வந்தா நாட்டுக்கு அம்பி நல்லது செய்வார், ஊழல் செய்ய மாட்டாங்க. இதைத்தான் கமலஹாசன் சங்கர் மணிரத்னம்லாம் நாசுக்கா இறக்குறது, வெளிப்படையா தெரியாது. நீங்க டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கர்லாம் இந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு. ஜென்டில்மேன் படம் இடஒதுக்கீடுக்கு எதிராக, எப்ப நரசிம்மராவ் வந்து பிரைவேட் செக்டாரை கொண்டு வரும்போது இடஒதுக்கீடுக்கு எதிராகவும் பிரைவேட் செக்டாருக்கு ஆதரவாகவும் அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் 94 வருது, 92 குளோபலைசேஷன் கொண்டு வராங்க நரசிம்மராவ். அப்ப இடதுசாரிகள் மற்றவங்களாம் எதிர்க்கிறாங்க, பிரைவேட் செக்டார் சந்தை பொருளாதாரத்தை திறந்து விடாதீங்கன்னு. அதை ஆதரித்து வந்த படம் தான் ஜென்டில்மேன். ஆனா படத்தை கேளுங்க, நம்ம போய் சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு கௌதமி பாட்டை தான் நீ பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் அடிச்சு ஆப் போயிட்டே இருக்கான். என்ன சொல்றான், எஸ்சி எல்லாம் படிக்கிறதுனால தான் நாடு மோசமாகுது, எஸ்சி வன்னியர் நாடாரெல்லாம் படிக்கிறாங்க, இந்த பிசி ரிசர்வேஷன்லாம் கொடுத்து நாட்டை கெடுத்துட்டீங்க, ஐயோ பாவம் பிராமின்ஸ் அப்படின்னு. அப்படி ஒரு பக்கம் படத்தை எடுத்துட்டு பிரைவேட் செக்டாருக்கு திறந்து விட்டான். அப்ப கவர்மெண்ட் செக்டார் மோசம், பிரைவேட் செக்டாரு நல்லது. எப்படி கொண்டு வர 94 இப்படி படத்தை எடுத்தார் சங்கர். இந்தியன் டூலே இந்த கிளீன் பண்றவங்கள குப்பையெல்லாம் அங்கங்க போட்டுட்டு போவாங்க, ஒழுங்கா நடந்துக்க மாட்டாங்க. ஆமா, கவர்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா உருப்படாது, எல்லாத்தையும் பிரைவேட் செக்டார் கொடுத்துரு. அதே நெட்டிசன்லாம் சோசியல் மீடியால வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமா, அதனால இவங்க அந்த 90 இவங்க வந்து இந்த 90 80கள் இந்த சங்கர் மணிரத்னம் கமலோட காலகட்டத்துல இவங்களுடைய ஊழல் ஒழிப்பு, இவங்க ஊழல் ஒழிப்புங்கிறது திராவிட இயக்க எதிர்ப்பு தான். மணிரத்னம் சங்கர் பேசுற ஊழல் ஒழிப்புங்கிறது ஊழல் ஒழிப்புலாம் கிடையாது, திராவிட இயக்க எதிர்ப்பு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இளைஞர்களை தாண்டி இப்போ வரக்கூடிய இளைஞர்கள்லாம் ரொம்ப பொலிட்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? இந்த மாதிரி படங்களில் அப்போ ஆதரிச்ச போதும் இப்போ எதிர்க்கும் போதும் அது காரணம் இப்போ நான் பிராமின்ஸ் நிறைய பேர் வந்துட்டான். இல்லாதவன் இயலாதவன் எவனுக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொல்லி அவன்லாம் இப்போ வந்து ஓரளவு சிந்திக்க ஆரம்பிச்சோடனே இவங்க இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையும் இந்த சுஜாதாலாம் முதல்வன்ல வசனம் வச்சிருப்பாரு, நீ ராஜாஜி மாதிரி மக்கள் ஆதரவு அதிகம் வரும். ராஜாஜிக்கு என்னைக்கு மக்கள் ஆதரவு இருந்தது? காமராஜருக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது, அண்ணாக்கு இருந்தது, ஜெயலலிதாக்கு இருந்தது. ராஜாஜிக்கு எப்போ மக்கள் செல்வாக்கு இருந்தது? ஆனா அப்படி ஒரு வசனத்தை கூச்சப்படாம போய் பேசுவாங்க இந்த சங்கருக்கு. அதோட தொடர்ச்சிதான் இன்னைக்கு தக் லைஃப் வந்து மக்கள் எடுக்கல. இல்ல இவங்களுக்கு இதுவரை கிரியேட்டிவிட்டியே இருந்தது இல்லைங்க, பொய்ய சொல்லி சொல்லி வளர்ந்துருக்காங்க. அதான் சொல்றேன், ராஜாஜிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு முதல்வன் படத்துல டயலாக் எழுதி இருக்கிறாங்க. திட்டமிட்டு முத்தமிழ் அறிஞரேன்னு ஜென்டில்மேன்ல ஒரு ஃபிளெக்ஸ் வச்சு அது மூலம் கார் ஏற்றும். ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி, ஆனா அப்ப கூட கலைஞரை தாக்கி தான் அந்த படம் வந்திருக்கும் ஜென்டில்மேன். நீ போய் பாருங்க எவ்வளவு வக்கிர மன்மத்தை
இங்கே தமிழர்கள் மீது, நம்ம உழைக்கும் மக்கள் மீது இந்த சங்கரும் மணிரத்னம் கமலஹாசன்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக. எல்லா படமுமே எந்த படம் எடுத்தாலும் என்னால் 1 மணி நேரம் பேச முடியும். முதல்வன் படத்தில் கடைசியில் குண்டு வைப்பான் ரகுவரன். ஆமாம். அப்போ வந்து ஒரு ஐயர் கோயில் பூசாரி சொல்லுவார், அண்ணா ஒருத்தர் குண்டு வைக்கிறாங்கண்ணா, சமூக விரோதிங்க, நாட்டை காப்பாற்றுங்கண்ணா அப்படிங்குவார். ஒரு பூசாரி பூனல் போட்டவர் வந்து நாட்டை காப்பாற்றுவார். அதே சமயம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணும், சார் இந்தங்க ஸ்டெல்லா மேரிஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்க குப்பத்தில் அந்த குப்பத்து பசங்க சார் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறாங்க சார், குப்பத்து பக்கம் பொண்ணுங்க போக முடியல சார். உடனே சொல்லி யாரும் அது நான் வந்து அடிக்கிறேன், ஒன்று அந்த பசங்க போட்டு அடிக்கிறேன். அப்போ இதை பார்க்குற காமன் சைக், ஒரு நான் தலித் சைக் என்ன ஆகும், தலித்து சரியான பொறுக்கி போல இதுதான் இவங்க பக்கம்லாம் நான் போகக்கூடாது. ஓகே, ஏற்கனவே ஒரு இந்து உளவியல் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. ஒரு பிசியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு எஸ்சினா அசிங்கமாக இருப்பாங்க, அவங்களாம் மோசமானவங்க, அதை நியாயப்படுத்துகிற மாதிரி குப்பத்து பசங்க அப்புறம் நான் கேட்குறேன், ஒரு ஆம்பளை பொம்பளை கிண்டல் பண்ணுறான், இதையே நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சேர்க்குற. நல்லது செய்கிறவெல்லாம் பிராமின், கெட்டது செய்கிறதெல்லாம் பறையர் ஜென்டில்மேனில். சார்லி ஒரு குப்பத்தாள் மாதிரி காமிப்பாங்க அந்நியன் படத்தில், அப்படி எச்சு தூக்கிட்டு போவான். உடனே அப்படி இப்படி பண்ணாதே போடா அப்படின்ட்டு போவான். ஸோ ஒரு பூனல் போட்ட பிராமின் இந்த நாட்டை காப்பாற்ற கஷ்டப்படுறாரு. ஆனால் அந்த எஸ்சி சார்லி எச்சு துப்புறான். அது விரும்பாண்டியே யாரோ ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவன் சமையல் கான்ட்ராக்ட், ஒரு பிசி, ஒரு இடைநிலை ஜாதி மாதிரி முத்துக்கருப்பேன் மீசியை வச்சு. ஸோ தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவெல்லாம் படித்தானா கான்ட்ராக்ட் எடுத்தால் தப்பானவனாக தான் இருப்பான் அப்படின்னு பதிவு வைக்கலாம். அப்போ நீங்கள் அந்த படத்தை பாருங்களேன், அந்த படத்தை பார்க்குற எஸ்சிக்கு ஒரு தேவர் கம்யூனிட்டி கவுண்டர் கம்யூனிட்டியை திட்டும் போது மன சந்தோஷப்படும். அதே சமயம் ஒரு எஸ்சியை கேவலப்படுத்தும் போது மற்ற பிசிலாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் நல்லவங்க யாரு, பிராமின்ஸ். புரியுதா? அம்பி நல்லவன், ஆனா இந்த உழைக்கும் மக்களான இந்த பிசிஎஸ்சியை சண்டை மூடி விட்டுட்டே இருக்கணும். எவ்வளவு அழகான அரசியல் பாருங்க. ஸோ அதான் இந்த கதை ரிப்பீட் ஆகும்போது இன்னைக்கு மக்கள் கொஞ்சம் விழிக்கிறான். இன்னைக்கு இப்போ வெற்றிமாறன் படம், பாரஞ்சித் படங்கள் வந்துருது, இடதுசாரி திரைப்படங்கள் வருது, விடுதலைன்னு ஒரு படம் வருது. மக்கள் அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஒடுக்கப்பட்ட அரசியல், தலித் அரசியல் ஓப்பனா பேசிட்டு வரான். ரைட். அப்ப அதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவங்க அரைச்சமாவு புளிச்சமாவு மணிரத்னம் வந்து ஊழல் ஒழிப்பு அப்படின்னு இந்தியன் டூல தாத்தா வந்தோடனே போயாயோ அப்படின்ட்டான். தாத்தா பாய் பாய், போதும் போதும், இவ்வளவு நாள் நீங்க காதுல நீங்க அரைச்சது இந்தியன் டூ, அந்நியன், சிவாஜின்னு நீங்க கருப்பு பணத்தையும் ஊழலையும் ஒழிச்ச லட்சணம் அடேங்கப்பா அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிச்சு. எல்லாம் ஃப்ராடு, ஏமாத்துறாங்க அப்படிங்கிற அந்த உண்மை வந்தவுடன் மக்கள் வந்து சுதாரித்து கொண்டார்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இவ்வளோ காலம் வந்து ஒரு துன்பத்தில் ஓடிட்டாங்க. 2014 மோடி ஜெயிச்சார் பாருங்க. மோடி வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டெல்லாம் காமிச்சு குஜராத்தில் இருக்குது அப்படி இப்படின்னு இந்த சிஜி வேலையெல்லாம் பார்த்து ஜெயிக்க வச்சாங்கல்ல, அது மாதிரி தான் 30-40 வருஷமா மணிரத்னம் அறிவாளி, சங்கர் அறிவாளி. ஆனால் நல்லா பாருங்க, சங்கர் படம் முழுக்க ஒரே கதை தான். ஒரே கதை, ஊழல் ஒழிக்க போகிறோம், இது ஒரே நாளில் நாடு தெரிஞ்சிடும், ஹீரோ கடைசியாக இது பண்ணுவார், நடக்க அப்படி நாடே அப்படி சிங்கப்பூராக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு கதையை வச்சு தான் 15 வருஷமாக ஓட்டியிருக்கான். சங்கர்த்தி ஸ்டஃப் கிடையாது. சுஜாதா மாதிரி அடுத்த டைலாக் தமிழர்களுக்கு எதிராக, திராவிட இயக்கத்துக்கு எதிராக டைலாக் எழுதி வாங்கிடுவாங்க. இதே தான் சங்கரும் பண்ணியிருக்காரு, மணிரத்னம் பண்ணியிருக்காரு, கமலும் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அந்த கருத்துலேருந்து மாறுபடுறேன். கமலுக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு, மணிரத்னம் ஃபீல்ட் அவுட். இவங்க என்றைக்குமே ஃபீல்டில் இருந்தது கிடையாது. என்றைக்குமே மக்களுக்காக, தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இவங்க சிந்திச்சது கிடையாது. இவங்க முழுக்க அம்பிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்நியன் படத்தில் வர அம்பி தான் சங்கர், அந்நியன் படத்தில் வர அம்பி தான் மணிரத்னம். அந்த அம்பி கேரக்டர் தான் கமலஹாசன் கேரக்டர். உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.